ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னா வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு சைடிஷாக ஒரு சூப்பரான பிரிஞ்சால் கிரேவி, அப்புறம் ஆனியன் ரைத்தா. இதுதான் நான் இன்றைக்கி லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போது வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன். அதோட எண்ணெயும் சேர்த்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளியையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி வதங்கிறதுக்காக அதோட மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கியதும் இதோட 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கியதும் ஒரு கைப்பிடி மல்லி, புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இதோட 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டேன். இதோட ஊற வச்சுருக்கிற பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிட்டேன். வேக வச்சு பிழிஞ்சு வச்சுருக்கிற சோயாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். பிரியாணிக்காக பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதையும் வதக்கி வச்சுருக்கிற காய்கறியோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டேன். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதித்ததும் 1/2 hour ஊற வச்சுருக்கிற அரிசியை இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரை லெமன் பிழிஞ்சு விட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இப்போ இதுக்கு சைடிஷாக கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்காக ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள் இருந்தால் நீங்கள் வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். இப்போது அதே வடைச்சட்டியில் எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு, சோம்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டேன். வெங்காயம் வதங்கியதும் இதோட 2 தக்காளியையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டேன். இதோட உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கியதும் இதோட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். மசாலா ஆட் பண்ணுறதுக்காக தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள், கரம் மசாலா அரை ஸ்பூன், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை, வெந்தயம், எள்ளை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது தக்காளியோட ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து வதக்கிறேன். இதோட அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிக்கரைசலையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கிறேன். கிரேவி ஓரளவு கொதித்ததும் இதோட கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி. பிரியாணிக்கு இந்த கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.